கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மாப்பிள்ள கேஸ்ல வாதாட புதுசா ஒரு வக்கீல பார்க்கதாமா வந்திருக்கோம். மாமா, நம்ம ஏற்கனவே நிறைய வக்கீல பார்த்து பேசியாச்சு. ஆனா யாரும் இந்த கேஸ் எடுக்க முன் வரல. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இந்த கேஸ் எடுத்துப்பாரா? ஆமாப்பா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி சொன்னா என்னால அதுக்கு மேல தாங்கிக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசிட்டேமா. இவர் நம்ம ஊருக்காரர் தான். அவருக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணிருக்கேன். போன் பண்ணி விஷயத்த சொன்னதும் நேர்ல வாங்கன்னு சொல்லிட்டாரு. நீ தைரியமா வாமா. என்ன சார், சார் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, அவரு வர சொல்லியிருந்தாரு. சந்தனப்பாணின்னு சொல்லுங்க, தெரியும். நீங்க தானா? சார் கூப்பிட்டு சொன்னார். வாங்க வாங்க சார். ஆமா போலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நீங்க யாரை அப்ரோச் பண்ணாலும் அவங்களும் இந்த கேஸ்ல ஆஜராக மாட்டாங்க. சார், நீங்க உண்மையை சொல்லுங்க சார். ஆனா நிச்சயம் சட்டத்துக்கு முன்னாடி ஏமாத்தி பணம் சம்பாதிக்காம உண்மையான வக்கீல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தரை நான் கும்பிடுற தெய்வம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வரும். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. இந்தாங்க. சாரி திரு, இந்த கேஸ்ல ஆஜராக எனக்கு விருப்பம் இல்ல. காரணம் எல்லாம் கேட்காதீங்க. மேடம், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். விடுங்க மாமா, அதான் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. வாங்க போலாம். என்ன பாக்குற? இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சு பாக்குறியா? உனக்கே தெரியும்ல, நான் வேற எங்க போவேன்? பசிக்கு அழுகிற புள்ள அம்மா கிட்ட தானே வந்து நிப்பா. அப்படிதான் நானும் உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான். உன்னை நம்பி உன் முன்னாடி நான் கையேந்து நிக்கிறேன். என்ன கைவிட்டுறாத. என் புருஷனை காப்பாத்திக்கொடு. என் புருஷனை நியாயம், தர்மம், உண்மை எல்லாமே கைவிட்டுருச்சு. கோர்ட்ல கூட யாரும் கேஸ வாதாட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன பாவம் பண்ணாரு? ஏன் அவருக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிற? அன்னைக்கு உன்னை உயிருக்கு உயிரா நம்பி வாழ்ந்த நந்தினியை கைவிட்டுட்ட. இருந்தாலும் எல்லாமே நீ தானே என் புருஷனை காப்பாத்து உன்கிட்ட வந்து கேக்குற. ஆனா நீ அவரை காப்பாத்தாம இப்படி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டியே, இதெல்லாம் நியாயமா? எந்த தப்பும் பண்ணாத என் புருஷனை தூக்குல போடுறதுதான் உன் ஆசையா? அப்படின்னா அவரோட உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட உயிரை எடுத்து பூவும் பொட்டோட சுமங்கலியாவே நான் போயிடுறேன். தப்பு பண்ணவங்க எல்லாம் சுதந்திரமா இந்த உலகத்துல சுத்துறாங்க. ஆனா எந்த தப்புமே பண்ணாத ஏன் புருஷன் தண்டனை அனுபவிக்கணுமா? இதுதான் உன்னோட நீதியா? இதுதான் உன்னோட சட்டமா? கெட்டவங்களுக்கு போய் துணை நிக்கணும்னு விரும்புறியே.